ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒன் பீஸ் சாப்டர் 1141ஓட ஸ்பாய்லர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த சாப்டரோட ஸ்பாய்லர்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கா அப்படி கேட்டிங்கன்னா பரவாயில்ல. ஸோ அடுத்த சாப்டருக்கு நல்ல லீடுன்னே சொல்லலாம். நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் வந்து நடக்க போகுது, அதாவது இவ்வளோ சாப்டருக்கு அப்புறம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ ஃபைனலாக நம்ம லோக்கியை ஆக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் லோக்கியோட சம்பவத்துக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓகே, இந்த ஸ்பாய்லர்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாப்டரோட டைட்டில் வந்து கொஞ்சம் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த சாப்டரோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டர் உமன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சாப்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ரிப்ளே வந்து ஃப்ராங்கிக்கு ஒரு ஆடம் ட்ரீயோட பிரான்ச்சை வந்து காமிக்கிறான். ஸோ அந்த பிரான்ச் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பிரான்ச்சில் வந்து ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸ்ட்ரைக் ஆனதும் வந்து அங்கே நெருப்பு பிடிச்சிச்சு. ஸோ அதோட ஆடம் ட்ரீயில் ஒரு பிரான்ச்சை மட்டும் கட் பண்ணி தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து ஃப்ராங்கிட்ட ரிப்ளே காட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ நாமி வந்து உசோப்பெல்லாம் பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ உசோப் வந்து ஜரூல்கிட்ட கேட்குறான், உங்களுக்கு எந்த மாதிரி உமன் வந்து பிடிக்கும், எந்த மாதிரி உமன் வந்து ப்ரெஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஜரூல் வந்து அதுக்கு என்ன சொல்கிறான்னா ஓல்டர் உமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த கான்வர்சேஷன் இங்கே சம்மந்தமே இல்லாமல் ஏன் வருது அப்படிங்கிறது தெரில. அதுவும் இல்லாமல் இதே ஏன் டைட்டிலாகவும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் சுத்தமாக புரியல. ஸோ ரோடு அழைச்சிட்டு வந்து ஜெயன் கார்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேர்டு வந்து ட்ரீட் கொடுத்துட்ருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. கேர்டு என்ன பண்ணுறான்னா ரோடை போட்டு பொழந்தெடுக்கிறா, அதாவது ரோடை போட்டு அடிச்சிடுறா. ஏன்னா வந்து கேர்டுக்கு ரோடு மேலே ஒரு சந்தேகம். ஸோ அதனால கேர்டு வந்து ரோடை பொழந்தெடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. உடனே வந்து சாஞ்சி கேர்டை ஃபாலோ பண்ணுற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ சாஞ்சி ஃபாலோ பண்ணுறது நம்ம வந்து எங்கே பார்த்துருப்போம்னா இம்பல் டவுனில் பார்த்துருப்போம். அதாவது வாட்டர் 7 ஆர்க் அது கிட்ட அந்த மிடில் பார்த்துருப்போம். ஸோ ராபினை ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி. ஸோ இப்போ வந்து சாஞ்சி கேர்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தலைவர்கள் லூஃபி அண்ட் ஜோரோ வந்து அண்டர் வேர்ல்டுக்கு போயிட்டு அங்கே டிஸ்கஷன் போட்டுட்ருக்காங்க. அதாவது லோக்கியை வந்து ஃப்ரீ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃப்ரீ பண்ணுறதுல வந்து 2 பெனிஃபிட் ஒன்று இருக்குது. என்னன்னா எல்பாஃபில் வந்து வார் நடக்க போகுது. சரி ஓகே, அதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஹைருடினோட க்ரூவெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வானத்துலேருந்து விழுறாங்க. அதாவது ஒரு ஷிப்புக்கு வானத்துலேருந்து பறந்து வந்து ஒரு ஷிப்பில் விழுறாங்க அண்டர் வேர்ல்டு, அதாவது லூஃபி இருக்கிற இடத்துக்கு. எதுக்குன்னா ஸோ லூஃபி வந்து இப்போது லோக்கியை ரிலீஸ் பண்ண போகிறான் இல்லையா. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஹைருடின் வந்து லூஃபி கிட்டே சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே தான் சம்பவமே. கரெக்டாக நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே போயிட்டு ஹைருடினோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே போயிட்டு லூஃபியை ஸ்டாப் பண்ண போகிற நேரத்தில் ஆல்ரெடி லோக்கி அங்கே ரிலீஸு. ஸோ சம்பவம் ஸ்டார்ட்டு. நான் சொன்ன மாதிரி அடுத்த சாப்டருக்கான சரியான லீடு. ஸோ 1v2 எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத யோசித்தாலே வந்து ஒரு கூஸ் பம்ஸாக இருக்குது. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் என்னென்னா, நான் முன்னாடியே சொல்ல வந்தேன், அதாவது லோக்கியை ரிலீஸ் பண்ணுறதுல வந்து 2 பெனிஃபிட் வந்து இருக்குது. ஒன்று வந்து எல்பாஃபில் இப்போ ஒரு கேம் நடக்க போகுது. கண்டிப்பாக லோக்கி வந்து லூஃபி அண்ட் ஜோரோ கிட்ட ஒரு அலையன்ஸ் வைக்கிற மாதிரி, அதாவது டெம்பரரி அலையன்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டில் வந்து படித்தேன். அதாவது ஸ்பாய்லர்ஸ் வரதுக்கு முன்னாடி ஹிண்ட்டு வரும்ல. ஸோ அந்த ஹிண்ட்டில் வந்து நான் பார்த்தேன், அதாவது டெம்பரரி அலையன்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி சப்போஸ் கேம் நடந்துச்சுன்னா. ஸோ லோக்கியை ரிலீஸ் பண்ணுறதுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஸோ இத்தனை ஜெயன்ஸ் இருந்துமே வந்து லோக்கியை வந்து யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ இன்னொன்று விஷயம் என்னென்னா, லோக்கிட்ட வந்து என்ன டெவில் ஃப்ரூட் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஜெயன்ஸே வந்து ஸ்ட்ராங்கு, அதில் லோக்கி வந்து இன்னும் ஸ்ட்ராங்கு. ஸோ அவன்கிட்ட டெவில் ஃப்ரூட் வேறு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த டெவில் ஃப்ரூட் வந்து ஜென்ரேஷனாக மாறி வந்த டெவில் ஃப்ரூட், அதாவது எல்பாஃபில். ஸோ அந்த மாதிரி டெவில் ஃப்ரூட் இவன்ட்டு இருக்கும்போது 2 தியரி இருக்குது. அதாவது ஒன்று சர்பன் டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறான். ஆனால் வந்து எனக்கு அது கன்ஃபார்ம் தோணலை. ஏன்னா ஒரு தியரி வந்து எவால்வ் ஆகிட்டுருக்கு, அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த தியரி வந்து எந்தளவு உண்மை அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் சர்பன்ட் ஃப்ரூட் அதை சொல்கிறத விட எனக்கு வந்து இது கொஞ்சம் கரெக்டாகவே பட்டுச்சு இந்த தியரி. ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ நம்ம லோக்கியோட ஹேர் கலர் வந்து அஃபிஷியலாகவே பர்பிள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ அப்படியே ஓடா 2018 வரைஞ்ச பேனலை கொஞ்சம் பாருங்கள்.
ஸோ அந்த ஊல்ஃப் ஒன்று படுத்து இருக்குல்ல, ஸோ ஊல்ஃப் நாக்கு வெளியே நீட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம லோக்கியும் வந்து சாப்டர் இன்டியூஸ் ஆகும்போது இப்படி தான் இருந்திருப்பார். ஸோ லோக்கியோட ஹேர் கலர் பர்பிள். ஸோ மேட்ச் ஆகுதா? ஆஹா, ஏதோ இருக்கு போலையே அப்படின்னு தோணுதா? இந்த தியரியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா இப்போ காமிக்கிறேன். ஸோ ரீசெண்டாக அந்த சாப்டர் 1139 அந்த கேஸ்டிலுக்குள்ளே ஒரு ஃபேங்கோட அச்சு இருக்கும். அதாவது பெரிய நகத்தை வச்சு கிழிச்சா எப்படி இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு சர்பன்ட் ஃப்ரூட் பவர் உள்ளவங்களால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லோக்கியோட டெவில் ஃப்ரூட் வந்து ஒரு வூல்ஃப் டைப் பவர் உள்ள டெவில் ஃப்ரூட் அப்படின்னு வந்து தோணுது லைட்டாக. ஸோ மேபி இருக்கலாம். ஏன்னா இந்த தியரியை வேறு அந்த ஃபேன் கிழிச்சிருக்கிறது வேறு இன்னும் ஸ்ட்ராங் பண்ணது இல்லையா. சொல்ல முடியாது, அது வேறு ஏதாச்சும் கூட இருக்கலாம். ஆனால் வந்து அந்த டெவில் ஃப்ரூட் வூல்ஃபுக்கும் அந்த ஃபேங்குக்கும் ஒத்து போகுது. அதுவும் இல்லாமல் லோக்கி இருக்கிறது அந்த பர்பிள் கலரு, ஸோ நாக்கு நீட்டி போட்டிருக்கிறது, ஸோ அதுவுமே வந்து ஒத்து போ. சரி, ஓகே, ஸ்பாய்லர்ஸ் வீடியோவே வந்து அதிகமாக போகுது டியூரேஷனு. சரி, இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.